அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயிலுக்கு போவோம். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு போகையில் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த தானம் தர்மம் யாசகம் கேட்பாங்க. அவர்களுக்கு என்னென்னா போயிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. நம்ம அப்படி தானம் தர்மம் பண்ணுறோம், அவங்களுக்கு எதாவது பண்ணுறோம் அப்படின்னா கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு உள்ளே போகணும். சில பேர் உள்ளே சுவாமியை கும்பிடுவாங்க. சுவாமி கும்பிட்டு வந்தோடனே அங்கே கொடுக்குற தேங்காய் பழம் இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வெத்தலை தேங்காய் பழம்லாம் வச்சு இந்தாங்க அப்படின்னு. கண்டிப்பாக அது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன் தான தர்மம் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. நம்ம உள்ளே போய் சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த பிரசாதம் நமக்கு தான். கண்டிப்பாக நம்ம அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு முழுமையான பலன் இருக்காது. அதனால் நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப பண்ணாமல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பணம் கொடுக்குறையா ஒரு 50 100 பணம் கொடுக்குறேன் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க கொடுங்க. எதுவாக இருந்தாலும் ஆலயத்திற்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வர்றது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம எந்த தானம் தர்மம் செய்கிறது அவ்வளோ நல்ல பலனை கொடுக்காது. நன்றி, வணக்கம்.